where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார், பார்க்கலாம். இல்லையா, அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு இன்னைக்கு திமுகவை ஏதோ எதிர்பார்ப்புக்காக எங்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு எதிர்பார்ப்பதை எதிர்பார்த்ததை நிறைவேற்றி அதன் மூலம் நீங்கள் லாபம் அடையுங்கள். எங்களுக்கு மாறுபட்ட கருத்தில்லை. ஆனால் அதற்காக உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்த எங்களை எல்லாம் வசைப்படாதீர்கள், நன்றி மறவாதீர்கள் என்றுதான் நான் அண்ணன் வைகோ அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ ரெண்டு ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் இருக்கக்கூடாது. ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. சட்டத்தின் மேலே சமம். எல்லா கொடியும் எடுங்க. இப்போ அவர் திமுகவுக்கு பார்த்தா எங்க கொடி எடுக்கணும், எங்க கொடி போட்ல பறக்கக்கூடாது, தாவேக கொடி பறக்கக்கூடாது. அப்ப திமுக கொடி ஒன்று ரெண்டு இடத்துல பறக்கலாமா? அது அப்ப எடுத்தா எல்லா கொடி எடுங்க. அது என்ன வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் ஒரு பாகுபாடு, ஒரு டிஸ்கிரிமினேஷன். எனவே இதெல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அடக்குமுறைக்கு அஞ்சாதவர்கள் தமிழர்கள், அடக்குமுறைக்கு அஞ்சாதவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எந்த நிலையிலும் சரி, எப்படிப்பட்ட அடக்குமுறையா இருந்தாலும் சரி, 2024 வெல்ல போவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அம்மாவுடைய அரசு தான் தமிழ்நாட்டிலே மீண்டும் மலரும் என்று சொல்லி ஓகே திமுகவிடம் எதையோ எதிர்பார்த்து பேசுகிறார் வைகோ. உங்களுக்கெல்லாம் அடையாளம் கொடுத்த எங்களை இவ்வாறு அவமானப்படுத்தக்கூடாது என்பதாக ஜெயக்குமார் மதிமுக பொதுச்செயலர் வைகோவை விமர்சனம் செய்து பேசியிருக்கிறார். அதனை பார்த்தோம். தொடர்ந்து வரும் செய்திகளில் இது குறித்த விரிவான தகவல்களை பார்க்கலாம். Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.